சத்தியமாக மக்களே, இது நானாக தேடி பார்க்கல மக்களே, அதுவாக வந்துச்சு மக்களே. அதாவது ஒரு பையன் சொல்கிறான், நான் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், விஜய் ரசிகர் மன்றத்தில். அங்கே வந்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, 2 கிராம் தாலி கொடுப்பாங்க. அவன் தான் பொண்டாட்டியவே கூப்பிட்டு வந்து தாலி கட்டிட்டு போனான். பொண்டாட்டியை தனியாக கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டினான். இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து தாலி கட்டலையா. இப்போ சில நேரம் இந்த எனக்கு கூட சொல்லியிருக்காங்க, குழந்தை என்னையா எனக்கு 14 வயசில் கல்யாணம், அதுக்குள்ளே குழந்தை இல்லை, நீங்கள் வீட்டுக்கார படுத்துனதில் ஒரு ஜோசியக்காரன் நீங்கள் தாலி கட்டின நேரம் சரியில்லை, இந்த தாலியை வந்து திருச்செந்தூர் உண்டியில் போட்டு வேறு தாலி கட்டுங்க அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு குழந்தையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் எனக்கு. இது எவ்வளோ 2 கிராம் தாலி, இது வந்து 3 கிராம் நினைக்கிறேன். 3 கிராம் தாலினா சும்மாவா? நம்மளே ஏழைப்பட்ட குடும்பம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வாங்கியிருப்போம். பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரோட சண்டை போட்டேன். அவர் நீ ஒத்துக்கலைன்னா நான் உடனேவே விட்டுருவேன் அப்படின்னாரு. விட்டுட்டுப்பா அப்படின்ற மாதிரி அப்பயே நான் சொல்லி எடுத்துருந்தேன். 2 கிராம் தாலினா சும்மாவாயா? குடும்பத்துக்கு உதவுமா இல்லையா? ஒருவேளை நிறைய பேர் தாலியே இல்லாமல் கூட இருக்கலாம். நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் தாலி இல்லாமல் வெறும் மஞ்சக்கயிறு போட்டிருக்கோங்க. விஜய் புண்ணியத்தில் தாலி கிடச்சிட்டு போதே, இல்லாட்டி இந்த தாலி அவங்க மாற்றி வேறு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, இதில் என்னையா இருக்குது? அவன் சொல்கிறான், இதிலே இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறவங்க அரசியலுக்கு வந்தால் என்ன ஃப்ராடு பண்ணுவாங்க? ஜெயலலிதா முத கல்யாணம் பண்ணப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க தான் வந்து நின்று அந்த சீர் எல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ எந்த கல்யாணம் நடந்தாலும் நிஜமாகவே கல்யாணம் ஆகாதவங்க தான் வந்திருக்காங்கன்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அப்படிதான் இருக்குது. தளபதி வெறியனாக இருந்தேன். அது வெறி அரசியல் வேறு, சினிமா துறை வேறு. சரிங்களா? விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ளே இருக்கவங்களே அவங்க பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த 2 கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே.